எங்கள் அண்ணன் ஷார்ட்டை நிறைய பேரை முடிக்க வேண்டியது இருக்குது, அதனால் ஷார்ட்டாக முடிங்க அப்படின்ட்டாங்க. தொழிலாளர்கள் அத்தனை பேரையும் அரசியல் படுத்துங்கள், இல்லை என்றால் ஒரு தொழிலாளனுக்கு எதிரியாக இன்னொரு தொழிலாளர் வந்து நிற்பார் என்று சொன்னேன். புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை நன்றி செலுத்தியவனாக என்னுடைய உரையை தொடங்குகின்றேன். அன்புக்குரிய சொந்தங்களே, எனக்கு முன்னால் பேசிய உறவுகள் அத்தனை பேரும் மே தினத்தை குறிப்பிடும் போது கம்யூனிஸ்டுகள் என்ற வார்த்தையை குறிப்பிட்டு பேசினார்கள். ஆனால் தமிழர்கள் நாங்கள் பெருமைப்படக்கூடிய நிகழ்வு ஒன்று இருக்கிறது. இந்த உலகத்திலே கம்யூனிசம் தோன்றாதற்கு முன்பே கம்யூனிசத்தை பற்றி பேசியவன் எங்களுடைய தமிழ் கடவுள் முப்பாட்டன் முருகன் என்பதை இந்த இடத்திலே ஆணித்தரமாக பதிவு செய்கிறோம். அண்ட சராசரங்களையும் படைத்து வளர்த்து பரிவுபடுத்துகிற சிவபெருமானும் பார்வதியும் உலகத்தை 3 முறை சுத்தி வந்தால் உங்களுக்கு மாமலம் என்று சொன்னபோது அரை நொடி கூட தாமதிக்காமல் தான் வைத்திருந்த மயில் வாகனத்திலே ஏறி பூமியை 3 முறை சுத்தி வந்தான் முருகன். அதற்குள்ளாக திராவிட உள்ளடி வேலை பார்த்து அம்மையே அப்பனே நீங்கள் தான் உலகம் என்று 3 முறை சுத்தி வந்த அந்த மாம்பழத்தை தன்னகத்தை தின்று பிடித்து தோலை போட்டிருந்தார் விநாயகர். இதை பார்த்து கோபமுற்ற முருகன், நான் என்னுடைய வியர்வை சிந்தி என் மயிலை துன்புறுத்தி ஏறி உலகத்தை 3 முறை சுத்தி வந்த போது பொய் சொல்லியவனுக்கு நீங்கள் கொடுக்கிறீர்கள் என்று அம்மா அப்பா அண்ட சராசரம் எதுவும் என்று பார்க்காமல் உழைப்பவனுக்கு ஏற்ற ஊதியத்தை கொடுக்காவிட்டால் தாயாக இருந்தாலும் தந்தையாக இருந்தாலும் தூக்கி எறிந்துவிட்டு கோமணத்தை கட்டி பழனியிலே நின்ற பழனி ஆண்டவன் எங்கள் முப்பாட்டன் முருகன். அவன் கற்றுக் கொடுத்தான் கம்யூனிசம் என்றால் என்ன, உழைத்தவனுக்கு ஊதியம் எப்படி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கொடுத்தான். அப்ப என்ன நினைக்கிறோம், கடவுளே ஜால்ரா போறவனை பார்த்து ஏமாந்துருக்குது. இன்றைக்கு வரைக்கும் அதே எல்லா நிறுவனத்திலையும் அதான் போயிட்டு இருக்குது. யாரெல்லாம் ஜால்ரா போடுறவனோ அவெல்லாம் அந்த நிறுவனத்தில் உயர் பதவியில் இருப்பான். யாரெல்லாம் திமுகவுக்கு அதிமுக ஜால்ரா போட்டிருக்கிறானோ அவன்லாம் கூட்டணி கட்சியில் இருப்பான். அவனுக்கு எங்கே வேணால் மேடை போட்டுக்கலாம், அவன் எங்கே வேணால் ஒளிபெருக்கி வச்சுக்கலாம், அவன் எங்கே வேணால் ஃப்ளெக்ஸ் வச்சுக்கலாம், அவன் எங்கே மேம்பாலத்திலேருந்து எங்கே வேணால் ஊர்வலம் நடத்தலாம், அவன் எங்கே வேணால் கொடி காட்டலாம். ஆனால் பார்த்துக்கோங்க, காலம் மாறும் களமும் மாறும். என்றைக்கும் மக்கள் இப்படியே இருந்து கொள்ள இருக்க மாட்டார்கள். ஒரு நாள் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையிலே நல்லதாய்தான் உனக்கு பிறந்த எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் புலிக்கொடியோடு களத்தில் நிற்பார். அன்னைக்கு காலமும் மாறும் களமும் மாறும், எல்லாம் மாறும், எல்லாம் மாறும். எதற்கெடுத்தாலும் ஸ்டிக்கர் ஒட்டிக் கொள்கிறார்கள் என்று எனக்கு முன்னால் பேசிய அண்ணன்கள் பதிவு செய்தார்கள். ஐயா ஸ்டாலின் அவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பிற்காக வீதிதோறும் கூட்டம் நடத்தியது நாம் தமிழர் கட்சி, அதற்கு அடுத்து பாட்டாளி மக்கள் கட்சி. ஆனால் இன்றைக்கு மத்திய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பை அமல்படுத்தலாம் என்று தீர்மானம் கொண்டு வந்து அறிவிப்பு கொண்டு வந்து முதல் ஆளாக ஸ்டிக்கர் ஒட்டிக் கொள்கிறார் ஸ்டாலின் என்று சொல்வதை போல இன்றைக்கு காலையில் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கிறார் ஐயா ஸ்டாலின் அவர்கள். மே 1 தொழிலாளர் தினத்திற்கு அரசு விடுமுறை அறிவித்தவர் ஐயா கலைஞர் என்று ஒரு ஸ்டிக்கரை ஒட்டியிருக்கிறார்கள். இந்த மே 1 அரசு விடுமுறைக்கு சொந்தமானவர் யார் தெரியுமா? அவரும் அதே கூட்டணியில் தான் இருக்கிறார், ஐயா வைகோ அவர்கள். இந்த விஷயத்தை சொல்லி பாருங்க, வைகோவே இல்லைன்னு சொல்லிடுவார். ஏங்க நான்லாம் ஒன்றும் போறா இல்லைங்க, நான் பேசாம உட்காந்துட்டு பேசாம வந்தேன்னு சொல்லிடுவார். அவர் 1990 மார்ச் 30 இதே மே தினம் நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட்டிருக்கும் போது அன்றைய பிரதமர் விபி சிங்கை பார்த்து பாராளுமன்றத்தின் மதிய உணவு இடைவெளியிலே போய் பார்த்து மே 1 இந்தியா முழுக்க அரசு விடுமுறை வழங்க வேண்டும் என்று நீங்கள் கொண்டு வரணும் சொல்லி விபி சிங்கை பார்த்து மனு கொடுத்தவர் வைகோ. உடன் கம்யூனிஸ்ட் தோழர்கள் இருந்தார்கள். அதற்கு பிறகு உணவு இடைவேளைக்கு பிறகு ஐயா விபி சிங் அவர்கள் மே 1 இந்தியா முழுக்க அரசு விடுமுறை என்று கொண்டு வந்தார். அதை தமிழ்நாட்டிலும் பிரகடனப்படுத்தினார்கள் 1990. ஆனால் அந்த காரியத்தை எல்லாம் நடந்ததே காட்டாம ஐயா கலைஞர் தான் கொண்டு வந்தாருன்னு சொல்லி ஸ்டிக்கர் ஒட்டிட்டாங்க. இதை கண்டிச்சு ஐயா வைகோவோ துறை வைகோவோ பேசல, அவங்களுக்கு துளியும் சம்மந்தம் இல்லாத நம்ம பேச வேண்டியதா இருக்குது. போதுமையா கோமால இருந்தது, கொஞ்சமாவது எந்திரிச்சு வந்து வரலாற்றை பிள்ளைகளுக்கு தெரியப்படுத்துங்க. இன்னைக்கு எல்லாரும் பேசுறாங்க கம்யூனிஸ்ட்னு சொல்லி. எனக்கு முன்னால் பேசிய அண்ணன்மார்கள் அத்தனை பேரும் பதிவு சொன்னாங்க. எது தெரியுமா கம்யூனிஸ்ட்? கம்முன்னு இருக்கிறான் பாருங்க, அவன் பேர் தான் கம்யூனிஸ்ட்.
அவன் எதை பத்தி ஆத்து மணலை அள்ளி விற்கிறான். நொய்யலாறு எங்க அண்ணன் சிவா வந்து கொற்றவி சிவா வந்து தாண்டவாடிட்டு போனார் பாருங்க. நொய்யலாறு சாக்கடையாகி போச்சு, அங்க ஸ்டெர்லைட்டு, குமரன் சிலை இங்க இருக்குது, பெரியார் சிலை, அதை பற்றிலாம் அவங்களுக்கு ஏதாவது கவலை இருக்குதா? அவங்களுக்கு கமிஷன் வந்துருச்சா கம்முன்னு உட்காந்துக்குவாங்க, அவ்வளவுதான் அவங்க கம்யூனிஸ்டோட வேலை. ஒரு காலத்துல ஒரு 20 வருஷம் 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நிலைமை இருந்தது. அப்ப யாரு கூட கூட்டணி இல்ல, சாலைகள் குழியாக இருந்ததா, என்னங்க கம்யூனிஸ்ட் கட்சி போராடவே இல்லை, போராடுங்கன்னு சொல்லுவான். என்னங்க ஒரு இடத்துல பாலம் வேலை தொய்வா நடக்குதா, கம்யூனிஸ்ட் கட்சி இறங்கி களத்தில் போராடும் சொல்லி ஒரு நிலைமை இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு எந்த பகுதியில் எந்த பிரச்சனையானாலும் ஏங்க நாம் தமிழர் கட்சி ஏங்க களத்துக்கு வரல என்று மக்கள் நம்மை கேள்வி கேட்கிறாங்க. ஏங்க இந்த பாருங்க, இந்த சாலை எவ்வளவு குழியா இருக்கு பாருங்க. எங்க அண்ணன் ஜெகநாதன் இங்க பதாகை வைப்பாரு, இந்த இடத்துல பாலம் வேலை நடைபெற்று கொண்டிருக்கிறது, மாற்று சாலை வழியாக செல்லும் சொல்லி பதாகை வச்சு இன்றைக்கு மக்களோட மக்களாக களத்தில் இருக்கிற வேலையை நாம் தமிழர் கட்சி செய்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய சொந்தங்களே, அன்புக்குரிய உறவுகளே, எத்தனையோ விஷயங்கள் உங்கள்கிட்ட சொல்லணும், தெரியப்படுத்தணும். இன்றைக்கு கம்யூனிஸ்டுகள் திமுகவோடு கை சேர்ந்து நின்று கொண்டு திமுக திருப்பூரில் மிகப்பெரிய கூட்டத்தை நடத்துறாங்க. மாஞ்சோலை படுகொலை பற்றி பேசினோம், கீழ்வெண்மணி படுகொலை பற்றி பேசினோம். இதே நம்முடைய திருப்பூரிலே பெருமாநல்லூரிலே 1 பைசா மின் கட்டணத்தை குறைக்க வேண்டும் என்று சொல்லி போராடிய விவசாயிகள் 3 பேரை அன்றைய கருணாநிதியினுடைய அரசு சுட்டுப்படுகொலை செய்தது. ஆனால் இன்றைக்கு என்னமோ இவர்கள்தான் விவசாயிகளுக்கு ஆதரவாக நிற்பதை போல, இவர்கள்தான் தொழிலாளர்களுக்கு, உழைப்பாளிகளுக்கு, பாட்டாளி வர்க்கத்தினருக்கு ஆதரவாக நிற்பதை போல இவர்கள் பித்தலாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நமது 10 கிலோமீட்டர் கூட பெருமாநல்லூர்ல மின்சார கட்டணத்தை 1 பைசா, வெறும் 1 பைசா குறைக்கணும் சொல்லி போராடின 3 பேரை சுட்டுப்படுகொலை செய்தான். நீ நினைச்சிட்டு இருப்ப இனி நம்ம உதயநிதி இன்ப நிதியின் ஆட்சி கட்டில் அமர்ந்து கொண்டே இருக்கலாம் சொல்லி ஒரு இளைய தலைமுறை உருவாகிவிட்டது. இன்றைக்கு ஒரு குழந்தை பிறக்கும் என்றால் அந்த குழந்தையின் காதில் கூட நாங்கள் கருணாநிதி திருடன், திமுகவில் இருக்கிற அத்தனை பேரும் அயோக்கியன், திமுகவில் இருக்கிற அத்தனை பேரும் அயோக்கியன் என்று எங்கள் குழந்தையின் காதில் சொல்லித்தான் அந்த குழந்தையின் வாயிலை நாங்கள் தேனை தொட்டு வைக்கிறோம். ஒரு நாள் உங்கள் வாயில மக்கள் சைனடை வைப்பார்கள். இன்றைக்கு பிறக்கிற குழந்தைக்கு நாங்கள் சொல்றோம்ங்க, புலிக்கொடியில வாங்குறாங்க எங்களுடைய தம்பிமார்கள் பிள்ளைய, புலிக்கொடியில வைங்கிறான், காதல சொல்றான், இந்த வார்த்தைகளை சொல்றான். அப்ப வளரும் போது எவ்வளவு வீரியமா வளருவான். நீ நினைச்சிட்டு இருக்கிற கண்ணு கட்டி உதுற வரைக்கும் உதயநிதிக்கு ஆள் சேர்த்தாச்சு. நீங்க கொத்தடிமை முறையை ஒழிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களா? கை தூக்குங்க, யாராவது கொத்தடிமை முறையை ஒழிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? நீங்க பாருங்க எவ்வளவு கொத்தடிமை. இந்த பக்கம் கி வீரமணி, அந்த பக்கம் சுபவீரபாண்டிய, இந்த பக்கம் கோவன். அவர் ஊருக்கு ஒரு சாராயம் தள்ளாடுது தமிழகம் ஊத்தி குடித்தான்னு சொல்லி அந்த அம்மா இருக்கும்போது பாட்டு பண்ணாரு. இன்னைக்கு ஆட்சி என்ன பண்றா? இளைஞரணி மாநாடு முடிந்தவுடன் அவர்கள் இலைப்பாறுவதற்கு வாழை இலையில கூலிங் பீர் வச்சு குடிச்சிட்டு போங்கடான்னு சொல்லி ஒரு திமுக கூட்டம் நடத்துதுன்னா, இப்ப அதை கண்டிச்சிருக்கணும்ல. நீ சரியான ஆண்மகனா இருந்தா சாராய கடையில் அவன் தேடி போய் குடிக்கிறது, நான் அந்த குழியில தான் விழுவேங்கிறது வேற. ஒரு ஆளுங்கட்சி நீ கூட்டம் நடத்தி முடிச்சோடனே இளைஞரணி உறவுகளுக்கு சாப்பாடு போடும்போது அதுல கூலிங் பீர் என்னமோ சாமி பட விக்ரம் இட்லியில பீரை ஊத்தி கொலைச்சாடிக்கிற மாதிரி நீ வந்து வச்சீங்கன்னா அது எவ்வளவு வரியது? எங்க கட்சியில் இருக்க உறவுகளுக்கு தெரியும், நாங்க இளைஞரணி கூட்டம் நடத்தும் போது எங்களுக்கு சோறு போடவே காசு இல்லை, எல்லாம் எங்க சொந்த காசு செலவு பண்ணிட்டு சொந்த ஊர்ல நாங்க சொந்தமா கார்ல பெட்ரோல் போட்டு வந்து போறோம். அதுக்கு ஒருத்தர் நியாயப்படுத்துற மாதிரி வலையொலியில போடுறாரு. எங்க வெயில் காலம், எங்க ஐயா காமாட்சி நாயுடு எங்க அண்ணன் சாட்டை போட்டிருக்காரு பாருங்க. எங்க வெயில் காலம்ங்க, கூலிங்கா பீர் கொடுத்தா என்னங்க தப்பு அப்படின்னு கேட்கிறாரு அவரு. ஏங்க நீங்க கூலிங்கா மோர் கொடுங்க, யாரும் தப்புன்னு சொல்ல, கூலிங்கா பீர் கொடுத்துட்டு இந்த போதையின் பாதையில செல்லாதீர்கள் என்று விளம்பரத்தில் நடிச்சா அது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தானா, பித்தலாட்டத்தானா, எவ்வளவு பெரிய காவாலி பயிலுங்க நீங்க. அதுக்கு எதிராக ஏதாவது ஒரு பத்திரிகை பேசா, எதுக்கு எதிராக ஏதோ ஒரு பத்திரிகை, ஏதாவது ஒரு செய்தி, ஏதாவது விமர்சனம் ஏதாவது செஞ்சானா, ஏதாவது தொலைக்காட்சி போட்டானா? ஒன்னும் இல்லை. அன்புக்குரிய சொந்தங்களே, எனக்கு முன்னால் பேசுறவங்க அத்தனை பேரும் பதிவு பண்ணிட்டாங்க. திருப்பூர் என்பது தொழிலாளர்களினுடைய வேடந்தாங்கள். எப்படி உலகமெங்கும் இருக்கிற பறவைகள் இதமாக வாழ, குடிநீரை குடிக்க வசதியாக வாழ வேடந்தாங்களை நோக்கி வருகிறதோ அதுபோல் தமிழகம் முழுக்க, இந்தியா முழுக்க இருக்கிறவர்கள் வாழ வழியே இல்லை என்று சொல்கிற போது திருப்பூர் என்கிற ஊருக்கு போனால் பிழைத்துக் கொள்ளலாம் என்கிற சூழ்நிலை இருந்தது. ஆனால் இன்றைக்கு திருப்பூர் எப்படி மாறி இருக்கிறது? திருப்பூர் கொலைக்களமாக மாறி இருக்கிறது என்பதை அன்புக்குரிய சொந்தங்கள் நீங்கள் கவனத்திலே கொள்ளணும். தினசரி நாளிதழ் வாங்கி பாருங்க, திருப்பூரிலே 5 கொலைகள் நடக்குது தினசரி.
எங்கள் காவலர்கள் புலம்புறாங்க. நீங்க ரயில் நிலையத்தில் வந்து நின்று பாருங்க, தினமும் 10 ரயில் வருது. வடக்கு ஊர்ல இருந்து 10 ரயில் வருது. பீகார்ல இருந்து, ஒரிசால இருந்து, பெங்கால்ல இருந்து வருது. 10 ரயில் வருது. ஒவ்வொரு ரயில் இருந்தும் இறங்குறவன் மூட்டை மூட்டையாக போதை பொருளை, கஞ்சாவை, இங்கே தமிழ்நாட்டிலே தடை செய்யப்பட்டிருக்கிற பான்பராக்கை எல்லாவற்றையும் கொண்டு வந்து இறக்குறான். நாங்கள் எத்தனை பேர் மேல வழக்கு போடணும்? அவனை வழக்கு போட்டு நீதிமன்றத்துக்கு கொண்டு போனா 15 நாள் ரிமாண்ட் பண்றாங்க, இல்லைன்னா ஃபைன் போடுறாங்க. திருப்பி அவன் வேலையாவே அதை வச்சிருக்கிறான். அதை அவன் கம்பெனியில் வேலை செய்யற அத்தனை பேருக்கு அதை கொடுக்குறான். முழுக்க முழுக்க ஒரு கொலைக்களமாக, ஒரு திருட்டுதே. ஒரு செல்போன் பேசிட்டு இந்த வீதியில் நீங்க நடந்து போயிட முடியுமா பயம் இல்லாம? ஒரு பவுன் நகை போட்டுட்டு இந்த வீதியில் ஒரு அம்மா நடந்து போயிட முடியுமா? எப்ப எவன் வந்து செல்போனை பிடிக்கிட்டு போவான், எப்ப எவன் வந்து தாலி அறுத்துட்டு போவான்னு தெரியல. இதே திருச்சியில் போடுறான், இதே கோவையில் போடுறான். ஒரு பெரியவர் நடந்து போயிட்டு இருக்காரு, அவரை பார்த்தாலும் தினம் 100 ரூபா கூட சம்பாதிக்க முடியாத மாதிரி இருக்கு. ஆனா இந்த புள்ளிங்கோ மண்டையை வச்சிருக்கிறவன் அவரை 3 பேர் சேர்ந்து இறுக்கி பிடிச்சி அவர் லுங்கியில் இருக்கிற காசு 10 ரூபா 20 ரூபா சில்லற காசு எல்லாத்தையும் பிடிங்கிட்டு அவரை தூக்கி தள்ளி விட்டுட்டு போறான். ஒரு காட்சி. இப்படிப்பட்ட சமுதாயத்தை உருவாக்கி விட்டு எங்க போய் நம்ம பேச முடியும்? இதெல்லாம் பேசி சரி பண்ணக்கூடிய ஒன்றா? பேசி இதை சரி பண்ண முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? இல்லை, மாற்றி விட்டான். சும்மா விளம்பரத்தில் நடிக்கிறான். இன்னும் நீங்கள் இந்த பிஜேபி பூச்சாண்டிக்கு மோடி தமிழ்நாட்டுக்குள்ள கால் வச்சிருவாருங்கிறத பயந்து இந்த பூச்சாண்டி வேடம் போட்டு இந்த திருப்பூர் தொகுதி, தெற்கு தொகுதி என்பது முழுக்க முழுக்க சிறுபான்மை மக்கள், இஸ்லாமிய மக்கள், கிறிஸ்தவர்கள் நிறைந்த பகுதி. இந்த இடத்துல என்னமோ நீங்க ஐயா செல்வராஜ் அவர்களுக்கும் திமுகவுக்கும் தான் வாக்கு செலுத்தின இறைவனே வந்து உங்கள் கனவில் சொன்னதை போல இந்த இடத்துல நீங்க வாக்கு செலுத்துறீங்க. உங்க பிள்ளைகள் உங்க வீட்டில் எப்படி வளர்றாங்க பாருங்க. சும்மா மோடி மஸ்தான் வித்தையை காட்டிட்டு இருக்கிறீங்க. பிஜேபி வந்துடும். சரி, பிஜேபி வர்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த திமுகவின் ஆட்சியில் உங்க வீட்டில் இருக்கிற பையன், உங்க எதிர் வீட்டில் இருக்கிற பையன், உங்க பகுதி வீட்டில் இருக்கிற பையன் எந்த சூழ்நிலையில் வளர்க்கப்படுகிறான்னு யோசிச்சு பாரு. ஒவ்வொரு வீட்டிலும் கஞ்சா, ஒவ்வொரு வீட்டிலும் பான்பராக்கா அப்படின்னு என்ன கரும கூலிப்பு எல்லாத்தையும் வச்சுட்டு உன்னுடைய பிள்ளைகள் வளருது. இதையெல்லாம் வேறு இருக்க வேண்டாமா? இதையெல்லாம் மாற்ற வேண்டாமா? இந்த சமுதாயத்தை சீரழித்துக் கொண்டிருக்கிற இந்த திராவிட கட்சிகளை மாற்றி தொண்டை தண்ணீர் வற்ற கத்தி கொண்டிருக்கிற நாம் தமிழர் பிள்ளைகளுக்கு ஒரே ஒரு முறை வாய்ப்பு தாருங்கள்னு சொல்லி நாங்கள் வீதியில் நின்று கத்திக்கிட்டு இருக்கிறோம். இந்த தொழிற்சங்கத்துக்கு இன்னொரு பெருமை இருக்குது. நாம் தமிழர் தொழிற்சங்கத்துக்கு பல முதலாளிகள் தேடி வந்து நாம் தமிழர் தொழிற்சங்கத்துக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பெருமை இந்த தொழிற்சங்கத்தில் இருக்குது. பல தமிழ் தேசிய முதலாளிகள், உண்மையும் நேர்மையுமாய் இருக்கிற முதலாளிகள், நாங்க நாம் தமிழர் தொழிற்சங்கத்துக்கு ஆதரவு கொடுக்கிறோங்க. இந்த தொழிற்சங்கமும் பிராடு, அந்த தொழிற்சங்கமும் பிராடு. நீங்க நாம் தமிழர் தொழிற்சங்கம் வாங்க, தொழிலாளர்களுக்கும் முதலாளிகளுக்குமான இணக்கமான சூழ்நிலையை உருவாக்குங்க, அவங்களுக்கு தேவையான வசதிகளை செய்து தர நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி பல தமிழ் தேசிய முதலாளிகள் இன்னைக்கு நாம் தமிழர் தொழிற்சங்கத்தில் அணுகிறாங்க. தொழிலாளிகளுக்கு பிரச்சனை என்றால் இரவு பகல் நேரம் பார்க்காம இங்க நாம் தமிழர் தொழிற்சங்க நிர்வாகிகள் ஓடுறாங்க. ஈரோட்டில் ஆவின் பிரச்சனை ஓடுறாங்க. இதே சிக்கண்ணா அரசு கல்லூரியில பகுதி நேர ஆசிரியர்களுக்கு ஊதியம் ரொம்ப குறைவான ஊதியம். மாசம் 5000 ரூபா 6000 ரூபா சம்பளத்துக்கு வேலை பார்த்துட்டு இருக்காங்க சிக்கண்ணா கல்லூரியில. இதே எல்ஆர்ஜி கல்லூரியில அந்த ஆசிரியர்கள் வெளியில பதாயம் வச்சுட்டு 20 நாள் போராடினாங்க. இங்க திருப்பூர்ல இருக்கிற யாருக்காவது அந்த போராட்டம் தெரியுமா? சிக்கண்ணா கல்லூரியில நம்ம எல்ஆர்ஜி கல்லூரியில போராடினாங்க, யாருக்கும் தெரியல. ஆனால் அவர்களோடு களத்தில் நின்ற ஒரே கட்சி நாம் தமிழர் என்கிற அரசியல் பேரியக்கம். அந்த செய்தி தெரிந்த அடுத்த நாள் அண்ணன் சீமான் அவர்கள் பகுதி நேர ஆசிரியர்களுக்கான ஊதியத்தை சேர்த்து வழங்கணும், அவர்களின் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று அடுத்த நாள் அறிக்கை கொடுத்தார். ஆனால் எந்த அரசியல் கட்சி இன்றைக்கு அவருடைய தேவையை பேசியிருக்கு? ஒரு ஆளும் பேசல. ஓட்டுக்கு 500 ரூபா 1000 ரூபா மாசம் 1000 ரூபா கொடுக்குறாங்கன்னு சொல்லி திமுகவுக்கு நீங்க ஓட்டு போட்டீங்க. ஆனால் இன்றைக்கு மின்சார கட்டணத்தில் இருந்து, தொழில் வரியில் இருந்து எவ்வளவோ உயர்த்தி இருக்கிறார்கள். அன்புக்குரிய சொந்தங்களே, பல முதலாளிகள் திண்டாடி கொண்டிருக்கிறார்கள். தொழில் வரியை 30% 50% வரை இந்த ஸ்டாலினுடைய அரசாங்கம் உயர்த்தி இருக்கிறது. நீங்கள் வரியை மட்டும் வாங்கிக்கிற திருப்பூர் மாநகராட்சி எங்களுக்கு கம்பெனி முன்னால் இருக்கிற குப்பையை எடுக்கிறது இல்லை, கம்பெனிகள் இருக்கக்கூடிய தெருவில், மக்கள் வசிக்கக்கூடிய தெருவில் எந்த ஒரு ரோடு சாலை வசதி எதுவுமே செஞ்சு தரதில்லை, எங்களுக்கான குடிநீர் வசதியை சரியா செஞ்சு தரதில்லை. மேயர் அவர்களுக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை, அதெல்லாம் பண்ணி கொடுங்கன்னு கேட்டால் பணம் இல்லை, கஜானா காலி. ஆனால் வரி மட்டும் 30% 50% வரியை வாங்கிக்கிறீங்க. இதனால் பல முதலாளிகளும் பாதிப்புக்கு உள்ளாக்குறாங்க. அவங்களும் சிரமப்பட்டு மின் கட்டணத்தை உயர்த்தி, தொழில் வரியை உயர்த்தி
எல்லாவற்றையும் உயர்த்தி இந்த ஜியோ சிம் இலவசமாக கொடுத்தா பாருங்க, எல்லாரும் ஜியோ சிம்முக்கு மாறினா கடைசியில் இன்னைக்கு அவன் வைக்கிறதா விலையா இருக்குது. அது மாதிரி பூரா இந்திக்காரனை பிடிச்சி வேலைக்கு போட்டு இன்னைக்கு எங்கள் அண்ணன் சந்திரமோகன் சொன்ன மாதிரி பூரா லோக்கல் கம்பெனிக்கு திறந்துட்டா இன்னைக்கு பெரிய பெரிய முதலாளிகள் இந்த இந்திக்காரர்களை வடக்கர்களை நம்பி நிற்க வேண்டிய நிலைக்கு மாறிட்டாங்க. நம்மவர்களும் சரியான முறையில் வேலைக்கு சென்று இந்த திருப்பூரை ஆண்டுக்கு 60,000 கோடி ரூபாய் அந்நிய செலவாணி ஈட்டி தரக்கூடிய இந்த மாவட்டத்தை சிறப்பான சிங்கப்பூருக்கு இணையான ஒரு மாவட்டமாக மாற்றணும். அவ்வளவு வருமானம் இருக்குது. ஆனால் ஒரு ரோடு சரியில்லை. ஒருத்தன் கம்யூனிஸ்ட்கார ஊர்வலம் நடத்துறான்னு சொல்லிட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஒரு 3 கிலோமீட்டர் நம்மளால கிராஸ் பண்ண முடியல. அப்படிப்பட்ட கட்டமைப்பை உருவாக்கி வச்சிருக்கிறான். அரை மணி நேரம் மழை பெஞ்சா திருப்பூர்ல எந்த ரோட்லையும் யாரும் போக முடியாது. அப்படிப்பட்ட ஒரு திருப்பூரை உருவாக்கி வச்சிருக்கிறான். சென்னையில் பெருவெள்ளம் வந்ததை போல திருப்பூர்ல பெருவெள்ளம் வந்துச்சுன்னா குறைஞ்சது 1 லட்சம் பேர் செத்து போயிடுவான். சென்னையில் இருக்கிற கட்டமைப்பை நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். இங்க திருப்பூர்ல ஒரு கட்டமைப்பு இல்லை. அரை மணி நேரம் மழை வந்தா திருப்பூர் முடிஞ்சுது. எந்த ரோட்லையும் யாரும் வண்டி எடுத்துட்டு போக முடியாது. யார் மழைக்கு எங்க ஒதுக்கி நிற்கிறாங்களோ அங்கே நிற்க வேண்டியதா. உங்க மனசாட்சியில் கை வச்சு சொல்லுங்க, அதானே உண்மை. ஒருத்தர் கம்யூனிஸ்ட்கார் ஊர்வலம் நடத்துறான்னு சொல்லி 3 மணி நேரம் இங்க வர தாமதமாகுது. 4 மணிக்கு கிளம்பினவங்க 6:30 மணிக்கு தான் வராங்க. எங்க போனாலும் ஒரே சாலை, ஒரு மேம்பாலம் இல்லை, ஒரு வணிக வளாகங்கள் இல்லை, ஒண்ணுமே இல்லை. யாரோ கொண்டு வந்த திட்டத்துக்கெல்லாம் ஐயா கருணாநிதி பேரை மட்டும் வச்சுக்கிறீங்க. தயவு செய்து இந்த மக்களுக்கு சரியான திட்டங்களை முறையாக கொண்டு வாங்க. எனக்கு பின்னால் நிறைய உறவுகள் பேச இருப்பதால் வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.